இந்த காலத்தில் காதல் வந்து நிலையாமையோடு இருக்கிறது. டக்குனா ஆகுனா பிரேக்கப்புங்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்கிறது கிடையாது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? 10 ஆண்டுகளுக்கு மேலும் காதலிச்சோம் அல்லது 10 வருஷங்களுக்கு நீண்ட காலம் காதலித்து திருமணம் செய்திருக்கிறோம். சொன்னா கேளுங்கடா, போங்கடா. சாதாரண காதல் என் காதல் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு எப்போ தோண ஆரம்பிச்சிச்சு? எந்த சம்பவத்தால? நாங்க வந்து பேச ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ்லயே வீட்ல தெரிஞ்சிருச்சு. அப்பா உன் கால் ஏன் இப்படி ஆடுது? டான்ஸ் கிளாஸுக்கு போறேன் சார். இங்க இருந்தே ப்ரிப்பேர் பண்ணாதான் அங்க போய் ஆட முடியும். வரட்டுங்களா? நான் பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 3 months அந்த மாதிரி நானும் பேசல, இவங்களும் வந்து என்ன பார்க்கவும் இல்லை. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்போ ஒரு நாள் வந்து நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் நினைச்சேன், சரி இன்னைக்கு அவங்கள பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு இவங்க வந்தாங்க. ஓ, நீ அப்படி வரியா? மொபைல் இல்ல, அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கும் தெரியாது. தயவு செஞ்சு இந்த மேட்டரை வேற சொல்லிட்டாதடா. என்ன சகோ இப்படி கேட்ட? நான் என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. 4 years சைக்கிள்குள்ள எந்த கான்டாக்ட்டுமே இல்ல. ஷீ இஸ் a கிறிஸ்டியன், நான் இந்து. வீட்டில் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் நெகட்டிவாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. நீ எப்போ ஒத்துக்கிறியோ, ஐ மீன் உங்கள் வீட்டில் எப்போ ஒத்துக்கிறாங்களோ அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐயோ, வந்துட்டு நடு ரோட்டில் தான் இது லிட்ரலி காலையில் 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்டில் அவங்க அந்த வாசலில் கிடந்தாங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். நாய் எலி அதெல்லாத்தையும் அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நீ என்ன திட்டினாலும் உன் கூட தான் நான் இருப்பேன், உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார் சார். அதுதான் லைஃப் லாங்ல நான் மறக்கவே முடியாது. அப்போ அவர் சொல்லிட்டு அவர் அழுதுட்டாரு, நான் திட்டினப்பவே அவர் அழுதுட்டாரு. சார் எனக்கு இவரை 13 வயசுலேருந்து தெரியும் சார். ஃப்ரெண்டாக இருந்தோம் 2 பேரும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எவ்வளவு முறை இது மாதிரி அடி வாங்கி சிரமப்பட்டு? 18 times. தெரியுமா, நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை, தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. எங்க அப்பா அம்மாக்கு வந்து இவங்க தான் இப்போ முக்கியம். நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டோம் சொல்லிருப்பாங்களே. என்கிட்டயும் சொன்னானுவலே, எல்லா வீட்லயும் இது சொல்லுவாங்க. என்கிட்டயும் சொன்னானுவலே. அதாவது மண்ணெண்ணெய் இவங்க மேல ஊத்திட்டாங்களா? அவங்க மேல அவங்க அப்பா ஊத்திட்டாரு. என் மேலே அதுவும் ரோட்டில் சார், பப்ளிக் ரோட்டில் 5 லிட்டர் கேன் எடுத்து சார் வந்து அவங்களும் என்னை அடிச்சாங்க. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் திருப்பியும் அடிச்சாங்க சார். காலில் செருப்பு போடல, முகம்லாம் அடிச்சு ஒரே காயம். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரத்தம் கொடுத்தாங்கன்னா 500 ரூபா தருவாங்க சார். ஸோ அது மாதிரி வந்து ஒரு 6 யூனிட் ரத்தம் கொடுத்து என் கல்யாணமே பண்ணி முடிச்சாங்க சார். ஃப்ரெண்ட்ஸே? ஆமாம் சார். கேட்டுக்க. அதனால் இவங்களுக்கு பிடிச்ச படிப்பை ட்ராப் பண்ணிட்டாங்க சார். ஒரு வேளை அவங்க படிச்சிருந்தாங்கன்னா இந்த நேரம் அது வேற லெவலில் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிருப்பாங்க சார். ரைட்லா, ரைட்டு. இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் நல்லா பேசிட்டு 2 நாள் விட்டுட்டாலே நீ ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற, என்ன எழவி அது, இதுதான் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி 4 வருஷம் வந்து யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான்? எதுவுமே பேசாம அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி வந்து இருக்கும் அப்படின்றது என்னோட கேள்வி. அவங்க என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன ஊற்றி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி நிற்கும் போது கூட என் லவ்க்காக நான் நிற்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியல. எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா அப்பா அம்மா சொல்ல பேச்சே கேட்டிருப்பேன் சார். நம்ம சேரத்துக்காக தானே லவ் பண்றோம், நம்ம உயிரே போயிடுச்சுன்னா அப்புறம்
என்ன எழவி அது? அப்போ அவங்க தனியா அவங்க கஷ்டப்படுவாங்களா? அதுக்கு சேராம தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போக ஓ வேண்டியது. தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துக்கலாம். போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாம். சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் லவ் பண்ணீங்களான்றதே அதுவே ஆச்சரியமா ஆச்சரியமா இருக்கு. இருக்கு. கேட்டுக்க 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்களா எப்படிடா அப்படின்னு இருக்கு எனக்கு. எங்க அப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான்.